ஹாய், நான் மும்பை தாராவிலேருந்து. இன்றைக்கி புதன்கிழமை மார்ச் 5 ஹஸ்பண்ட் அண்ட் குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு நைட்டே வெட்ட வேண்டியதை வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணி எடுத்து ஓர்சல் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. ஒரு சைடில் பீட்ரூட் பாஜி வச்சுட்ருந்தேன், இன்னொரு சைடில் சிறுபருப்பு வந்து அவிய போட்டிருந்தேன் கீரைக்காக. அது அவிஞ்சு வர்ற கேப்பில் கீரையை கழுவி எடுத்து வச்சுட்டு மசாலாவும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீரைக்கும் பாஜிக்கும் ஒரே மசாலா தான். என்ன பாஜிக்கு வந்து கொஞ்சம் 1-2 அரைச்சி போடணும், கீரைக்கு வந்து நல்லா மையாக அரைச்சி போடணும். எப்பவும் போல் அவியல் கரை போல் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் அரைப்பேன். நான் வந்துட்டு அந்த மசாலா கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவேன். இப்போ தாளிச்சிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கீரை ரெடி ஆயிடுச்சு, அதனால் கீரையில் தாளித்து ஊற்றிட்டுருக்கேன். குட்டீஸ் 2 பேர்த்தோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு பேன் கேக் தான் பண்ணியிருந்தேன். ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், கருப்பட்டியை வந்துட்டு ஒரு 4 துண்டாக கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். அது வந்து பாகா மாறதுக்குள்ளே என்ன பாடாப்படுத்தி பாகு ரெடியானதுக்கப்புறம் கோதுமை மாவில் எல்லாத்தையும் போட்டு கலக்கி எடுத்து பேன் கேக்கு ஒரு வழியாக ரெடி பண்ணி அதை ஊர்சல் பண்ணி வச்சாச்சு. இந்த கேப்பில் வந்துட்டு பாப்பா போய் கீழே விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ரொட்டியும் சாப்பாடு தாளிச்சு வைக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. கடைசியாக பண்ண எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இது தம்பிக்கான பேன் கேக், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு குக்கும்பர், சுண்டை வத்தல், சாப்பாடு, ரொட்டி, பீட்ரூட் பாஜி, கீரை இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு, அனுப்பிச்சி வச்சாச்சு.